முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். சென்னையில் இருந்து மதுரை செல்லும் சாதாரண ஆம்னி பேருந்துகளில் 1200 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இருந்து திருச்சி செல்ல 600 ரூபாய்க்கு பதில் 1500 வரை வசூலிப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட சொந்த ஊர் நோக்கி படையெடுக்கும் தென் மாவட்ட மக்கள் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து மதுரை செல்லும் சாதாரண ஆம்னி பேருந்துகளில் 1200 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இருந்து திருச்சி செல்ல 600 ரூபாய்க்கு பதில் 1500 ரூபாய் வரை வசூலிப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் படையெடுக்கும் மக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண உயர்வால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறை தினங்கள் தொடர்ச்சியாக வருவதால் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊர் செல்வோரிடம் ஆம்னி பேருந்தில் பயணிக்க பல மடங்கு கட்டணம் உயர்த்தி வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டியுள்ளனர். ஆடி மாதம் முடிந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி வார விழா மற்றும் அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் வருவதையொட்டி சென்னையிலிருந்து பொதுமக்கள் பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். பேருந்து போக்குவரத்து துறை சார்பில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. இதனிடையே ரயில் மற்றும் பேருந்துகளில் முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் இறுதியாக ஆம்னி பேருந்துகளில் தான் செல்கின்றனர். அதனால் அந்த பேருந்துகளின் கட்டணம் கொள்ளை நடப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிகப்படியானோர் பயணிப்பதால் அவற்றின் தேவையை உணர்ந்து கட்டணம் பல மடங்கு உயர்த்தி வசூலிக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்ல சாதாரண நாட்களில் 560 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் இருக்கும். குளிர்சாதன வசதி இருக்கும் பேருந்துகளில் கூட 1500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது சென்னையில் இருந்து மதுரை செல்வதற்கு சாதாரண பேருந்துகளிலேயே 1200 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி சென்னையிலிருந்து சிதம்பரம், சென்னையிலிருந்து நாகர்கோயில், சென்னையிலிருந்து தூத்துக்குடி என மாவட்ட வாரியாக கட்டணம் என்பது 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கூடுதலாகவே வசூலிக்கப்படுகின்றன. இருப்பினும் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் பயணிகள் வேறு வழியின்றி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கொள்ளையையும் பொருட்படுத்தாமல் பயணித்து வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு முதல் அந்த ஆம்னி பேருந்துகளில் பயணிப்பதற்கு இடைத்தரகர்கள் மூலம் அந்த பேருந்து கட்டணத்தை விசாரித்த போது சென்னையில் இருந்து சிதம்பரத்துக்கு செல்ல சாதாரண நாட்களில் 300 ரூபாய் என்றும் தற்போது பண்டிகை காலத்தில் 500 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் சென்னையில் இருந்து திருச்சிக்கு செல்ல சாதாரண நாட்களில் 500 ரூபாய் என்று இருந்ததை தற்போது பண்டிகை காலம் என்பதால் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் கடும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையை முறைப்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கையும் வைக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். வண்டிக்குள்ள வெளியே உட்காந்துருக்கோங்க.
500